கோவிலூர் கிராமத்துல கிருஷ்ணாவும் ராணியும் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேருமே கணவன் மனைவி. ராணிக்கு தன்னோட அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்தது. அதனால இன்னைக்கு அவங்க அம்மாவை போய் பார்க்க போனா. என்னம்மா ராணி, வந்ததுமே சுடுதண்ணியை காலைல ஊத்துற மாதிரி கிளம்புறேன்னு சொல்ற? ஒரு 10 நிமிஷம் கூட வீட்டில் உட்காரல. வந்து பழத்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்க பெசாட்டு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறீங்க. அம்மா தப்பா நினச்சிக்காதம்மா, இன்னொரு நாள் வந்து 4-5 நாள் கூட தங்கிட்டு போகிறேன். நாளைக்கு அவருக்கு ஏதோ வேலை இருக்குதாம்மா, அதனால போயே ஆகணும். அவருக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்தா தானே அவர் போக முடியும். அதனால தான் நானும் போகிறேன்னு சொல்கிறேன். இல்லைன்னா நான் உன் கூட இருக்க மாட்டேனா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதனால தான் உன்னை பார்க்கணுன்னு மெயினாக வந்தேன். உன்னை எப்படியோ பார்த்துட்டேன். முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. அது போதுமா எனக்கு? நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. வந்து ஒரு வா சாப்பிடக்கூட இல்லை, கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. என்னங்கம்மா இப்படி பண்ணுறீங்க? அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டிகிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. வர வழியில் ஒருத்தர் கடை போட்டிருந்தாரு. அந்த கடையை ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னங்க அங்கே பாருங்களே, அவர் கரண்டி ஆம்லெட் தானே போட்டுட்ருக்காரு. இந்த கிராமத்துக்குள்ளே விசாரித்தேன். இவரோட கடையில் கரண்டி ஆம்லெட்டு ரொம்ப அருமையாக இருக்குமா. நிறையா பேர் இங்கே தான் வந்து வாங்குறாங்களாங்க. அப்படியா? அப்பனா நீயும் கூட போய் சாப்பிடுமா. கரண்டி ஆம்லெட்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, போய் சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் நல்லா இருந்தால் இன்னொன்று கூட வாங்கி சாப்பிடு போ. அண்ணே, இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் விசாரித்தேன். உங்களோட கரண்டி ஆம்லெட்டு ரொம்ப அருமையாக இருக்குமாமே. இந்த கரண்டி ஆம்லெட்டு ஒன்று எவ்வளோன்னு சொல்லுங்க, நானும் வாங்கி சாப்பிட்றேன். இந்த கரண்டி ஆம்லெட்டு ஒன்று 70 ரூபாமா, போட்டு தரவா? என்னது இது பகல் கொள்ளையா இருக்கு? ஒரு கரண்டி ஆம்லெட்டு 70 ரூபாவா? இதில் 2 முட்டை ஊற்றி வெங்காயம் போட்டு தர போறீங்க. எதுக்கு நீ 70 ரூபா வாங்குறீங்க? இதெல்லாம் அநியாய கொள்ளையா இருக்கே. எனக்கு 20 ரூபா இல்லைன்னா 30 ரூபானா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேணாம். இது என்னப்பா அநியாய கொள்ளையா இருக்குது? 2 முட்டையை ஊற்றி தரதுக்கு 70 ரூபா வாங்குறீங்க. மனசாட்சியே இல்லையானே உங்களுக்கு? ஏமா, நான் கேஸ் செலவு அந்த செலவுலாம் பார்க்க வேணாமா? 30 ரூபாய்க்கு கொடுத்தா அவ்வளோதாம்மா. உனக்கு வேணான்னா கிளம்பிக்கிட்டே இரு. நான் சும்மாலாம் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாட்டேன். வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க, எனக்கு நிறையா போனி ஆகும். நீ ஒருத்தர் தான் இங்கே எனக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கியா என்ன? கிளம்பு. எதுக்குமா அவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க? வேணும்னா உன்னை வாங்கி சாப்பிட்டுட்டு வா. 70 ரூபா தானே, நம்மக்கிட்ட இல்லாததா, கொடுத்துக்கலாம் வா. என்னங்க நீங்கள் சும்மா இருங்க. 70 ரூபா போட்டு அப்படி இந்த கரண்டி ஆம்லெட்டை நம்ம வாங்கி சாப்பிட்ணுமா? அதுக்கு 70 ரூபாய்க்கு நிறையா முட்டை வாங்கி வீட்டிலே போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். வாங்கங்க போகலாம். நம்ம கொள்ளை அடிக்கலாம், அதுக்குன்னு இந்த ஆள் அளவுக்குலாம் கொள்ளை அடிக்கக்கூடாது. நம்ம வாங்க போகலாம். அவளோட கணவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. 70 ரூபாய்க்கு இந்த பொம்பளை எப்படி மூச்சு விடாமல் பேசிட்டு போகுது பாரு. ஏன் விற்றா குறைஞ்சி போயிடுவோமா நாங்களாம்? கொஞ்சமாவது லாபத்தை பார்த்தா தானே நாங்கள் வளர முடியும். என்னாச்சுமா? போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற. என்னாச்சுன்னு சொல்லு, சொன்னாதானே எனக்கு தெரியும். இல்லைங்க, அந்த கரண்டி ஆம்லெட்டு அநியாய விலைக்கு 70 ரூபாய்க்கு கொடுத்தான்ல அந்த ஆள். எப்படி இருக்கிறான் பாருங்களே, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விடுமா, அதான் முடிஞ்சு போன கதை. உனக்கு வேணும்னா வீட்டில் ஒன்று போட்டு சாப்பிடு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அந்த கடைக்காரனுக்கே சாபம் விட்டுட்டு இருக்காத. என்னங்க, இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா வருதுங்க. பேசாமல் நம்மளும் ஒரு கரண்டி ஆம்லெட் கடை போடுவோமா? 30 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுவே நமக்கு அந்த லாபமே போதும்னு நினைக்கிறேன். கரண்டி ஆம்லெட்லாம் பழையதுமா. இதெல்லாம் யாரு தான் வீட்டில் போட்டு சாப்பிட மாட்டா சொல்லு. இதை இங்கே போட்டால் அவ்வளோவா வியாபாரம் ஆகுமான்னு தெரில. என்னங்க, நம்ம ஏங்க ஆம்லெட் அப்படியே போட போகிறோம்? நம்ம அதில் சிக்கன் கலந்து போட போகிறோம். கரண்டி ஆம்லெட்டில் கொஞ்சம் சிக்கனும் சேர்த்து போட்டோம்னா அது சிக்கன் கரண்டி ஆம்லெட் ஆயிரும்ல. கட்டாயம் அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நல்லா சிக்கனை கொத்துக்கறி போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது புதுவிதமான சுவையாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. நீ சொன்னா கேட்கவா போற? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கரண்டி ஆம்லெட்டை நீ போட்டு கட்டு. அப்பதான் உனக்கு கடை வச்சு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அவளும் வீட்டுக்குள்ள போய் வேகமா அந்த கரண்டி ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. சில்வர் கரண்டியை எடுத்துட்டு வந்து அந்த அடுப்புல காமிச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருந்தா அந்த கரண்டிய. என்னங்க, கரண்டியில நல்லா ஒட்டிக்கிச்சுங்க, எடுக்கவே முடியல. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உனக்கும் கரண்டி ஆம்லெட்டுக்கும் ரொம்ப தூரம். உன்னால் இதவே பண்ண முடியல. இதில் சிக்கன் கரண்டி ஆம்லெட் போட போறியாக்கும். பெசாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போ. கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்த ஆம்லெட்டை நான் எடுக்க தான் போகிறேன். ஒரு நல்ல ஆம்லெட்டை உங்களுக்கு செஞ்சு தர தான் போகிறேன். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. ஐயோ, வரமாட்டேங்குது. இதுவும் நேரம் பார்த்து காலை வாரி விடுதே. வந்துரு. அடியே பைத்தியக்காரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சில்வர் கரண்டி எடுத்துகிட்டு வந்து தீயில வாட்டிக்கிட்டு இருக்கிற. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடி? அக்கா, அதை ஏன்க்கா கேட்குறீங்க? கரண்டி ஆம்லெட் போடலான்னு இந்த கரண்டி எடுத்து அதை ஆம்லெட் ஊற்றுனா பூரா அடியில் ஒட்டிக்கிச்சு, எடுக்கவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப அழகிடி. இந்த கரண்டியில் ஆம்லெட்டை ஊற்றி வச்சேன்னா ஒட்டாமல் என்ன பண்ணும்?
அதை இரும்பு கரண்டியில் செஞ்சாதான் நல்லா ஒட்டாமல் அழகாக வரும் பார்த்துக்க. அது நல்லா பந்து போல் இருக்கும். இதில் ஊற்றி வச்சேன்னா அடியில் பூரா ஒட்டிக்கும். சில்வர் கரண்டியில் போய் யாராச்சும் கரண்டி ஆம்லெட் ஊற்றுவாங்களா? நீ இரும்பு கரண்டி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிப்பாரு, எவ்வளோ பந்து பந்துன்னு வருதுன்னு மட்டும் பாரு. அப்படியாக்கா, எனக்கு இது தெரியாம போச்சே. இந்தா இப்பவே உள்ள போய் இரும்பு கரண்டி எடுத்துட்டு வரேன். அவளு வேகமா உள்ள போய் இரும்பு கரண்டி எடுத்துட்டு வர போனா. இந்த கரண்டில ஆம்லெட்டை ஊத்து, சூப்பரா வரும் பாரு. அடடே அக்கா, சூப்பரா வருதுக்கா, பந்து போல திரும்புது பாருங்களே. என்னங்க, நான் சாதிச்சிட்டேன். கரண்டி ஆம்லெட் நான் ஊத்திட்டேன் பாருங்க. அக்கா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சூப்பரா கரண்டி ஆம்லெட் வந்துருச்சு. பரவாயில்லையே, கரண்டி ஆம்லெட் ரொம்ப அழகா வந்திருக்குது. நல்லா பந்து போல இருக்குது. இதுக்கு நீ இந்த அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். இனிமேலாச்சும் கத்துக்க. இரும்பு கரண்டில கரண்டி ஆம்லெட் ஊத்துனாதான் நல்லா வரும்னு தெரிஞ்சுக்க. என்ன? சரி சரி, நான் தான் கரண்டி ஆம்லெட்டை நல்லா ஊற்றி காட்டிட்டேன்ல. எனக்கு கடை வச்சு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? சரிடிமா, நான் கிளம்புறேன். என்ன, உங்கள் டீலெல்லாம் நீங்கள் அப்புறமேல் பேசிக்கங்க. சரி சரி, நான் உன் டீலை காப்பாற்றிடுறேன். என்ன, நான் உனக்கு சொன்ன மாதிரியே கடை வச்சு கொடுத்துட்றேன். இன்னைக்கு நைட்லேருந்தே நீ இந்த கடையாக போடலாம். அவளோட கணவன் சொன்ன மாதிரியே அவளுக்கு அந்த கரண்டி ஆம்லெட் கடையை வச்சு கொடுத்தாரு. அவளும் ரொம்ப பிரமாதமாக அந்த கரண்டி ஆம்லெட்லாம் போட்டுட்டு இருந்தா. வாங்க வாங்க, சூடான சுவையான சிக்கன் கரண்டி ஆம்லெட் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க வாங்க பாட்டி, சிக்கன் கரண்டி ஆம்லெட்டை சாப்பிட்டு பாருங்க, ருசி ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா, கரண்டி ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சிக்கன் கரண்டி ஆம்லெட்டு? அதில் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படி சிக்கன் கரண்டி ஆம்லெட்னு அதுக்கு பேரை வச்சிருக்கிற? நல்லா இருக்குமா அது? பாட்டி, இந்த சிக்கன் கரண்டி ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இதில் சிக்கன்லாம் கலந்துருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது பாட்டி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஐயோ, சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா எங்களோட பணம் வேஸ்ட்டாக போயிடாதா? பேசாமல் வாங்க, வீட்டில் எங்கள் அம்மா தக்காளி சாதம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். பாட்டி, வா போகலாம். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த கரண்டி ஆம்லெட்டை ஒன்றை வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் காசு தர வேணாம், சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொண்ணு தான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, ஒரு ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்டு தான் பாருங்கள். ருசி நல்லா இருந்துச்சுன்னா இங்கே வாங்குவோம், இல்லைன்னா அடுத்த தடவை இந்த கடைக்கு வாங்க வேணாம். புரியுதா? எல்லாம் ஒன்றை வாங்கி சாப்பிட்டு பாருங்கம்மா. அங்கே இருக்க 3 பேருமே அந்த சிக்கன் கரண்டி ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே அந்த ருசி ரொம்ப பிடிச்சிருந்தது. அடட, நான் கூட என்னமோ நினச்சிட்டேன். உண்மையிலே இந்த கரண்டி ஆம்லெட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் போட்டிருக்க பார்த்தியா ஒரு சிக்கனு, அதோட இந்த ஆம்லெட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்குது தெரியுமா? எனக்கு இன்னும் 2 ஆம்லெட்டு போட்டு கொடுமா. என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப சுவையாக செஞ்சுருக்கிற. சீக்கிரம் போட்டு கொடு. என்ன? ஆமாம், நான் கூட என்னமோ நினச்சேன். ஆனால் இந்த ஆம்லெட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு காசு கொடுத்தாலும் அது செல்லும். ஆமாம், இது எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தானே நாங்கள் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி 100 ரூபா சொல்லுவீங்க. இந்த ஆம்லெட்டு 100 ரூபாலாம் கிடையாதுமா, வெறும் 30 ரூபா தான். வெளி கிராமத்துல எல்லாம் இந்த ஆம்லெட்டை 70 ரூபான்னு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் 30 ரூபான்னு கொடுக்குறேன், அது சிக்கனோட சேர்த்து. பார்த்துக்குங்க. அப்போ அட, 30 ரூபானா ரொம்ப பரவாயில்லையே. நான் நாளைக்கு வருவேன். நாளைக்கும் இந்த கடையை நிச்சயம் போட்டுருங்க. என்ன? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி. இந்த கரண்டி ஆம்லெட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த அக்கா டேபிள் மேலே வச்சுருந்தாங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.